ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த 6 மாதமும் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆராதனை வேலை சொன்ன வார்த்தை திரும்ப சொல்கிறேன். அவரோடு நம்ம கை கோர்த்திருக்கபடியால் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, பயம் இல்லை. பிசாசு நம்ம கையை பிடிக்க முடியாது. சொல்லுங்கள், என் கையை அவர் பிடிச்சிருக்கார். அல்லேலூயா. அவரோடு நான் நடந்து போகும்போது என் வாழ்க்கையில் என் பாதைகள் நெய்யாக பொழியும். அவர் என் கூடயே இருக்கிறார். பாருங்கள், நம்ம எல்லா நேரமும் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனால் அவர் நம்ம பிள்ளைங்க கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்முடைய பெற்றோர்கள் கூட இருக்கிறார், நம்ம உறவினர் கூட இருக்கிறார், நம்ம சபையோடு அவருடைய கரம் இருக்கிறது. பிரைஸ்லா. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 68வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கோங்க. தேவீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். போதும். தேவீர் நல்லவரும். பக்கம் பாருங்க, 747வது பக்கம், சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 68வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவீர் நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். என் கூட செஞ்சுருங்க. கர்த்தர் எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்சுடுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கை தட்டு ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இல்லைங்க, கர்த்தர் எப்பயாவது சில நேரங்களில் நம்ம மேலே கோவப்பட்டுருவார், சில நேரங்கள் நமக்கு வியாதியை கொடுத்துருவார், சில நேரங்களில் நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருவார், சில நேரங்களில் போராட்டங்களை கொடுத்துருவார். இல்லை, கர்த்தர் நல்லவர். பிரைஸ்லா. அவரிடத்தில் ஒரு துளி தீமையும் இல்லை, பிசாசு இடத்தில் ஒரு துளி நன்மையும் இல்லை. கர்த்தர் நல்லவரும் எங்களுக்கு நன்மை செய்கிறோமாகவே இருக்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் வரலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஏன் பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, சண்டை இருக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது? அவர் நல்லவர் தானே, நான் அவரை தானே ஆராதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் என் வாழ்க்கை தீமையெல்லாம் நடக்குது, ஆபத்து ஏன் வருது, ஏன் இந்த உலகத்தில் நாச மோசங்கள் நடக்குது, உலகத்தில் புதிய வியாதிகள் ஏன் வருது? அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாம் பிசாசுக்கிட்ட இணைஞ்சிட்டான், கொடுத்துட்டான். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் நமக்காக அந்த அதிகாரத்தை மீட்டு எடுத்துட்டார். பிரைஸ்லா. இப்போது இந்த உலகத்தில் இன்னும் இருளின் ஆளுகை இருக்குது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் இன்னும் பிசாசுக்கு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு குட் நியூஸ், அவன் தலை நசுக்கப்பட்டிருக்குது. பாம்பு தலை நசுக்கப்பட்ட பாம்பை ஒரு சிறு பிள்ளை கூட நெஞ்சிடும், வாழை மிதிக்கும். நல்லா புரிந்துக்கோங்க. ஆனால் இந்த உலகம் இன்னும் தீமைக்குள்ளே தான் இருக்கிறது. தீமை உலகத்தில் பெருகிட்டே தான் இருக்குது. ஏமாத்துறாங்க பாங்க, எத்தனை லட்சங்களை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறாங்க, கோடிகளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, விபத்துகள் நடக்கு. தீமை நிறைந்த உலகத்திலே நன்மையான இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். பிரைஸ்லா. தீமை நிறைந்த உலகத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இரவு நேரங்களில் அந்த மினுமினு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் நெஞ்சிட்டு இருக்கோம். ஒளியை, அந்த ஒளி எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்துச்சா அதுக்குள்ளே இருக்குதா? புரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்குள் கிறிஸ்து மகிமையான எதிர்காலமாக இருக்கிறார். உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். நீங்கள் இந்த இருளின் ஆளுகையில் தான் இருக்கிறீங்க. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஏன் நம்ம பைக் எடுத்து வெளியே போகும்போது ஜெபிக்கணும், வீட்டுக்கு வரும்போது ஜெபிக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஏன் ஜெபிக்கணும்? தீமையான உலகத்திலே நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க.
தீமையான உலகத்திலே நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்மளை சுற்றி துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ள அசுத்த ஆவி என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். பிரைஸ்லாம் அவங்களுக்குள்ள அன்புலாம் இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தீமையான உலகத்திலே நீங்கள் மினுமினு பூச்சி போல இயேசு என்ற ஒளியை சுமந்து செல்கிறீர்கள். பிரைஸ்லா, உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. அப்போ இந்த உலகத்தில் தான் வியாதி, உலகத்தில் தான் நஷ்டம், உலகத்தில் தான் வறுமை, உலகத்தில் தான் மரணம், உலகத்தில் தான் தோல்வி, உலகத்தில் தான் பயம். பரலோகத்தில் வியாதி இல்லை, நஷ்டம் இல்லை, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்துருச்சு. கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஏற்கனவே சொல்கிறேன், காட் வில் பார்ட், மேன் வில் பார்ட். தேவன் செய்து முடித்ததை தேவன் மட்டுமே செய்ய முடியும். பிரைஸ்லாம், நம்ம செய்யவே முடியாது. நம்முடைய சரீரத்தை எத்தனை அறுக்க கொடுத்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே முடியாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. பிரைஸ்லாம், கோடான கோடி ஆடுகள் அடித்தாலும் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட முடியாது? மன்னிக்க இயேசு. அப்போ தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்து முடிச்சிட்டார். இப்போது நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுக்க வேண்டியதை நீங்கள் இந்த பூமியில் எடுக்கணும். பிரைஸ்லாம், இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, பாதுகாப்பை நீங்கள் விசுவாசித்து எடுக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே நான் எவ்வளோ ஜெபிக்கிறேனே, என்னுடைய அநேக ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? பிரைஸ்லாம், எல்லாம் ஜெபிக்கிறீங்க இல்லையா? சரி, நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம், பைக்கில் போகும்போது ஜெபிக்கலாம், படுத்துட்டு ஜெபிக்கலாம். நல்லா சொன்னீங்க பாஸ்டர். நீங்கள் நினைவில் எப்பொழுதும் பேசலாம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்க. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. நீங்கள் ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு ஏன் நம்முடைய அநேக ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் நம்முடைய ஜெபம் ரொம்ப தாமதமாக பதில் வருகிறது என்பதுதான் இந்த நாளை தியானிக்கும். நம்முடைய ஜெபத்துக்கு தீவிரமாய் பதில் வர நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பிரைஸ்லாம். அப்போது இன்றைக்கி நம்ம அநேக ஜெபம், எத்தனை ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. இன்னும் பதில் கிடைக்காத ஜெபம் நிறையா இருக்குது. அப்போ என்ன விஷயம்? அப்போது தேவன் இன்னும் நமக்காக ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா? இல்லை. பிரைஸ்லாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லார், ரோமர் 8:32, நம்முடைய ரோமர் 8:32 பார்த்தீங்கன்னா வாசிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரைஸ்லா. இப்போ சொந்த குமாரனை பிதாவாகி தேவன் சிலுவைக்கு ஒப்படுத்தி, பாடுகளுக்கு உட்படுத்தி, ஆண்டவன் நமக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ கேட்குறாரு, பிதாவாகி தேவன் சொல்கிறாரு, இப்போ இயேசுவையே நான் கொடுத்துட்டேனே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்காம இருக்கிறது எப்படி? அப்படின்னா ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டு தான் ஜெபிக்க நம்மளை அழைக்கிறார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ்லாம். என்ன பதில்? நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய பாவத்துக்காக அவர் விலைக்கரை செலுத்திட்டார். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, நமக்கு நம்ம சரீரத்தில் வியாதி வருவதற்கு முன்பாகவே அவர் நமக்காக நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்துட்டார். அதனால தான் 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழுமுக நீங்கள் குணமானிகள். 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வேத வசனம். அப்படி என்றால் நான் சாபத்துக்குள்ளே போவதற்கு முன்பாகவே சாபத்திலிருந்து மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணிட்டார். அப்போ நம்முடைய ஜெபத்துக்கும் நம்முடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து காரியத்தையும் கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே செஞ்சிட்டாரு. அப்போ பதில் நான் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பதிலை கொடுத்து விட்டார். அவ்வளவு நல்ல தகப்பன். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் மகனுக்காக, என் மகனுடைய பாவத்துக்காக, என் மகனுடைய சாபத்துக்காக, என் மகனுடைய வியாதிக்காக நான் விலைக்கரையத்தை கல்வாரி சிலுவையில் நான் செலுத்துகிறேன் என்று கிறிஸ்து செலுத்தி விட்டார். அப்படி என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய ஜெபம் ஏன் விரைவாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை?
அப்படி என்றால் நாம் அந்த ஜெபத்துக்கு பதிலை எப்படி எடுப்பது? அதான் அந்த காலவேளை தியானிக்க போகிறோம். பிரைஸ்லா, நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொண்டு வருவார். பதில் ஏற்கனவே இருக்குது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பதில் ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கு வியாதி வருவதற்கு முன்னாடி வியாதிக்கான சுகம் பதில் வந்துவிட்டது. உங்களுக்கு எனக்கு வறுமை வருவதற்கு முன்பாகவே வறுமையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று ஐஸ்வர்யத்துக்கு வேண்டிய பதில் இணைஞ்சிருக்குது, வந்து விட்டது சிலுவையில். அப்போ நம்ம கண்கள் திறக்கப்படணும். ஜெபத்துக்கு போவதுக்கு முன்பாகவே எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. பிரைஸ்லா, பதில் சிலுவையில் எனக்கு கிடைத்து விட்டது. பாருங்கள், இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம இந்த தியானிக்க போயிடும். இந்த செய்திக்கு பிற்பாடு உங்களுடைய ஜெபம் மாறும். பிரைஸ்லா, பதில் கிடைக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எப்படி நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை எடுப்பது, பெற்றுக்கொள்வது எப்படி? பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசும்போது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்கிறவராக இருந்தார். அதிகாலை இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஜெபித்தார். முழுதும் ஜெபம் பண்ணினார். மாலை துவங்கி இரவு வரை என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவிடத்தில் கேட்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு பதில் கிடைத்தது. சீசருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்தில் ஏன் சோர்ந்து போயிட்டோம்னா பதில் என்ன செய்யலை, கிடைக்கல. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரொம்ப சோர்ந்து. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி என்றால் நம்ம ஜெபித்த முறை தவறு. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எதை மையமாய் வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும்? பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். இங்கே ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு நம்ம தொடர்ந்து எப்படி ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் நிறைவேறும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்கலாம். வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணி சிலரை குறித்து அவர் ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயம் கவனித்துக் கொண்டிருங்கள். பக்கம் 110. நம்முடைய ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும், அந்த ஜெபத்து குறித்த ஒரு ஓமையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரியாயக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, இங்கே 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போகிறாங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதுக்கு முன்பாக நடந்த ஒரு உவமை. பிரைஸ்லாம் பாருங்கள். இப்போது 2 பேர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லாரு, ஒருத்தன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்து ஜெபிக்க போகிறான். தன்னை நீதிமானாக காட்டிக் கொள்கிறான். தன்னுடைய விலைக்கிரயத்தை தான் அங்கே அவனுடைய வாழ்க்கை அவனை சுற்றி இருக்கிறது, இயேசுவை சுற்றி இல்லை. புரிஞ்சுங்க. தன்னுக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை, ஒழுக்கங்களை நான் இப்படி ஜெபிக்கிறேன், நான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஜெபத்துடைய முதல் ஆரம்பமே பரிசேயனுடைய. பாருங்கள், முதல் வரியை பாருங்கள். 2 மனுஷங்க ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். முதல்ல என்ன சொல்கிறான்? இவங்களை போல நான் இல்லை. அப்படி என்றால் அவன் என்ன நினைக்கிறான்? நான் நல்லவையா. இவன் முதல்ல தேவனே அநியாயக்காரன், இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க. ஜெபத்தில் முதல்ல என்ன சொல்கிறான்னா, மற்றவர்களை தரை தட்டுறான், இவனை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். அப்படி சொல்லிட்டு அவன் பாருங்க, ஆகிய மற்ற மனுஷர்கள் போலவும் அப்படி பக்கத்தில் பார்க்குற அந்த ஆயக்காரனா யாருன்னா வரி வசூல் பண்ணுறவங்க. அப்போ அந்த நாட்களில் அவங்க ரொம்ப இலக்காரமாக நினைத்த நாட்கள்.
இவங்களையும் சொல்கிறேன், இவங்கள மாதிரிலாம் இல்லை, அவங்க மாதிரிலாம் இல்லை. நான் எப்படி இருக்கேன்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். பிரைஸ்லாம், நான் ரொம்ப நல்லவன், நான் பாவி கிடையாது, நான் இப்படிலாம் ஈடுபட மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன். அவன் சில பரிசேயர்களுடைய நீதி எப்படின்னா, சில நல்ல காரியங்கள் உண்டு. பரிசேயர்கள் உபவாசிக்கிறது தப்பு கிடையாது. அவன் சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு நல்ல நீதி, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன் நான், நல்ல ஒரு நீதி. பரிசேயன் அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயன் நீதியிலையும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும், உயர்ந்திருக்கணும். அவன் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் வாரத்தில் 2 நாள் என்ன செய்கிறான், உபவாசிக்கிறான். இப்போ அவன் என்ன சார்ந்துக்கிட்டான்னா, தன்னுடைய ஜெபத்தையும் தன்னுடைய உபவாசத்தையும் தன்னுடைய நீதியையும் மாத்திரமே சார்ந்து தேவன்கிட்ட போகிறான். பிரைஸ்லா, அல்லேலூயா. நம் கொடுக்கிறது வலது கை, கொடுக்கிறது இடது கைக்கு நமக்கு ஜெபம் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும், உபவாசம் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும், கொடுக்கிறதும் ரகசியமாக இருக்க வேண்டும். இப்போது அதுக்கடுத்து இவன் ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையா இரும். இப்போது இவன் செஞ்ச ஒரு காரியம், கிருபை என்ற அந்த வார்த்தைக்கு சில மொழிபெயர்ப்பு சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய பலியும், உம்முடைய பழைய ஏற்பாட்டோடைய எப்படின்னா, தேவனுக்கிட்ட போகும்போது பலி என்ன செய்யணும், அப்போ ரத்தம் அங்கே சிந்தப்படுதல். பிரேஸ்லா, அவன் எதை மெயின் பண்ணுறான், ஆண்டவர் உங்கள் கிருபை, அடுத்து சிலுவையில் நீங்கள் படப்போகிற பாடுகள். பிரேஸ்லா, உங்கள் பலி. ஏன் என்னால் அவன் அந்த இடத்துல அவனையோ அவனுடைய நீதியையோ அவன் என்ன செய்யலை, சொல்லலை. அதனால தான் பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற, நம்ம உபவாசிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம், நம்ம கொடுக்கலாம், நம்ம வேலைக்கு போகலாம், அப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம சொல்லணும், என்னால் அல்ல அவரால். பிரைஸ்லா, தேவனே என்மேல் கிருபையாயிரும். கிருபையாயிருன்னா, ஆண்டவரே உங்கள் கிருபையும் உங்களுடைய பலியும் உங்களுடைய விலைக்கரையத்தினால என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. பிரைஸ்லா, உடனே ஆண்டவர் சொல்லாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன். பிரைஸ்லா, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பது மதத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம தாழ்மையாக இருக்கிறேன் அப்படி அல்ல. பிரைஸ்லா, தாழ்மை என்பது எது தெரியுமா, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர். பிரைஸ்லா, உங்களுக்கு ஒரு சில நாணம் கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் ஒரு ஸ்கில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் அதை செஞ்சு முடிச்சேன்னு நான் தான் செஞ்சேன், நோ, கர்த்தருடைய கிருபையால் செஞ்சேன். பிரைஸ்லா, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் கர்த்தரை நினைக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் மையமாக சிலுவையை உயர்த்த வேண்டுங்க. நான் படித்தேன்னா அது ஆண்டோட கிருபை, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னா ஆண்டோட கிருபை, நான் இன்றைக்கி இவ்வளோ சுகமாக இருக்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை, இம்மட்டுமா என்னை ஆண்டவர் நடத்திருக்கிறாரா ஆண்டோடைய கிருபை. தன்னை உயர்த்தாமல் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும், அவருடைய சிலுவையை உயர்த்த வேண்டும், அவருடைய பலியை உயர்த்த வேண்டும். அப்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஜெபம் எது அப்படி என்றால், தேவன் விரும்புகிற ஜெபம் கிறிஸ்துவின் சிலுவையின் அடிப்படையில், இயேசுவின் இரத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவன்கிட்ட வரணுங்க. பிரைஸ்லா, இப்போ பாருங்கள், நம்முடைய ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் கிடைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், கவலை, வேதனை, துக்கம், அவமானம், வியாதி இதெல்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு விலைக்கரையத்தை கர்த்தர் சிலுவையில் செஞ்சிட்டார். அப்படி என்றால் அதை எப்படி எடுக்கணும் அப்படி பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம். இப்போ சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் என் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதத்தில் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 19லிருந்து சில 2 வசனங்கள் பாருங்கள், எல்லாம் எடுத்துக்கோங்க. மைக்கில் வாசிங்க. தேவரீ, என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள்.
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கோ காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆமென். கவனிங்கள். இப்போ பாருங்க, பைபிள் மூடி வச்சுங்க, இல்லை பைபிள் திறந்து வச்சுங்க, நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க. எப்படி நாம் பதிலை எடுப்பது? இங்கே தாவீது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பட போகிற பாட தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்காப்ப. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவை மூலமாய் எப்படிப்பட்ட விமர்சனம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வரப்போகிறது என்பதை பழைய உடன்படிக்கையை வாழ்ந்த தாவீது எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, இங்கே சொல்ல தேவீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும். அதுக்கு முன்பாக 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். 19ஆம் கேட்டேன் அப்பாங்க. தேவீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கின்றீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இப்போ பாங்க, நிந்தை அவமானம். நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வராது. உங்களை யாரும் நிந்தைக்குள்ளாக்க முடியாது. ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்களை அவமானப்படுத்த முடியாது. இது எதை எடுக்கணும் பாருங்க, நிந்தை அவமானம். அடுத்தது 20 பாருங்க, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. சில பிரச்சனைகள் வேலையில் போகும்போது நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும். அப்படி நொறுங்கிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. சில காரியங்கள் என்னால் தாங்க முடியல, நான் நொறுக்கப்பட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிந்தை என் இருதயத்தை பிளந்ததுன்னா நொறுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நொறுக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் இந்த நாளில் செய்ய போகிறீங்க. பிரைஸ்லா. எந்த பிரச்சனையும், எந்த நபரும், எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையை நொறுக்க முடியாது. எந்த பிசாசும் உங்கள் வாழ்க்கையை நொறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நொறுக்கப்பட்டதுக்காக, நீங்கள் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டார். நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அவர் அவமானப்பட்டு விட்டார். நீங்கள் நிந்தைக்குள்ளா போகக்கூடாது என்பதற்காக என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே வேத வசனம் சொல்கிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தையை? பாஸ்டர், நான் என் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டேன், என் வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்படுறேன், என் வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியை நான் சந்திக்கிறேன், என் வாழ்க்கையில் துக்கத்தை நான் சுமக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் ஒன்றை சொல்லணும், என் ஆத்துமா மிகவும் சந்தோஷம் படுகிறது, என் ஆத்துமா களி கூறுகிறது. இதை நான் இயேசுவின் நாமத்தாலே எடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை, அவமானத்தை, வேதனையை, நான் நொறுக்கப்பட்டதை நான் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பாக எனக்காக என் சார்பில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்றால், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு உன்னுடைய கையை எடு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இனி நிந்தைக்குள்ளாக போக மாட்டேன், அவமானத்துக்குள்ளே போக மாட்டேன், துக்கத்துக்குள்ளே போக மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன். பிசாசு இயேசுவின் நாமத்தினால எனக்காக என் சார்பிலே அவர் சுமந்தபடியால் நான் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நான் சுமக்க பிறந்தவன். இதை நான் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன். அப்போ ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன் நம்ம ஜெபத்துக்கு இவ்வளோ நாள் தாமதம் என்றால், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆண்டவரே இவங்க இவ்வளோ என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, ஆண்டவரே இவங்களோ துக்கப்படுத்திட்டாங்க, ஆண்டவரே நான் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போயிட்டேன், ஆண்டவரே. இதை தான் சொல்லிட்டு இருக்கோம், பிரச்சனையை தான் சொல்கிறோமே தவிர உங்களுக்காக ஒரு பதிலை சம்பாதிச்சு ஆண்டவர் சிலுவையில் வைத்திருக்கிறார். நீங்கள் இப்போ விசுவாசமாக எந்திரிச்சு உங்களுடைய தூசியை உதறி விட்டுட்டு, உங்கள் கவலையை உதறி விட்டுட்டு நீங்கள் எழுந்து நின்று சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால என் நிந்தை ஏற்கனவே ஆண்டவர் சுமந்தபடியால் நான் சுமக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபிக்கணும்? இனி இந்த வசனத்தை எடுக்கிட்டு சொல்லணும். நீங்கள் வேதனை வரும்போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நான் வேதனையாக இருக்குது ஆண்டவரே. அப்படி சொல்லக்கூடாது. என் வேதனையை அவர் சுமந்துட்டார். ஏசாயா 53:4 பாருங்கள். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு
என் துக்கங்களை. அப்படி என்றால் நான் ஏன் துக்கத்தோடு அலைந்து திரிய வேண்டும் என்று கேட்குறான் சங்கீதக்காரன். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு இருக்கிற உரிமையை நாம் எடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக மிகப்பெரிய விலைக்கரையத்தை ஆண்டவர் செலுத்தி விட்டார். பிரேஸ்லா, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கடையில் உங்களுக்கு வேண்டிய பொருளுக்கு வேண்டிய அனைத்தும் பணம் கொடுக்கப்பட்டதாயிற்று. நீங்கள் சந்தோஷமாக போய் எடுக்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நிந்தை அவமானம் இருதயத்தை பிளந்ததுன்னு என்ன தெரியுமா? நொறுக்கப்படுதல். பிரைஸ்லா, என் ஆத்துமா நான் வேதனைப்படுகிறேன் ஆண்டவர் சொன்னார். எதுக்காக வேதனைப்பட்டார்? ராஜாதி ராஜா ஏன் வேதனைப்பட்டார் தெரியுமா? என் பிள்ளைங்க வேதனைப்படக்கூடாது. பிரைஸ்லா, என் பிள்ளைங்க வேதனைப்படக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 69 திரும்ப பார்ப்போம். நிந்தையின் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம்? நம்மளால் நம்ம குடும்பத்தை குறித்து, மற்றவங்களை குறித்து நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம்? நான் மிகவும். எவ்வளோ பொய்யை மாற்றிட்டான் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை துக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் துக்கம் ஏற்படுத்தி அந்த துக்கம் உங்கள் மனதை இணைஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளோ இந்த வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே இவ்வளோ நெருக்கம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ பாடு, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று ஆண்டவர் நம்முடைய சார்பில் அவர் சொல்லிவிட்டால் நாம் ஜெபத்தில் என்ன சொல்ல வேண்டும்? நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்லணும், என் வேதனையை, என் துக்கத்தை அவர் சுமந்ததுனால நான் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பையும் களிக்குறுதலையும் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. நான் மிகவும் நல்லா இருக்கிறேன். பிரைஸ்லா. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நான் இயேசுவின் விலைக்கரையத்தினால் நான் மிகவும் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மிகவும் சூப்பராக இருக்கிறேன். பாருங்க, இந்த இப்போ அடுத்த வசனம் பாருங்க, இப்போ 20வது வசனத்தை பாருங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகளுக்காக காத்திருந்தேன், ஒருவனே காணேன். எவ்வளவு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலை நெருக்கத்து நேரத்தில் நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நம்முடைய குடும்பம் ஒதுக்கப்பட்ட போது, நம்ம தனிமையாக இருக்கும்போது நமக்கு யாராவது தேற்றி நம்மளை ஆறுதல்படுத்த மாட்டாங்களா? ஆண்டவர் இந்த பாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு மனுஷ தயவே இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அப்படி இல்லாமல் பேசுகிறோமா இல்லையா? அப்படிலாம் பேசுகிறோமா? இப்போ எதை நீங்கள் கேட்ச் பண்ணணும்? நோ, இன்று முதல் என் ஜெபத்தை நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்து எனக்காக தனித்தவராய் கைவிடப்பட்டவராய் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அவரை தேற்றும்படி யாரும் இல்லை. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். பாருங்க, வேத வசனம் சொல்லுங்க, எனக்காக பரிதபிக்கணும் உண்டோ என்று காத்திருந்தேன். எப்படி இருக்குமா இந்த சூழ்நிலை? நம்ம அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? நம்ம அனுபவிச்சிருக்கோம். எனக்காக யாராவது ஒரு முக்கியமான இடத்துல போய் நின்றுட்டு யாராவது நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? பாருங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இனி இப்படி சம்பவம் வரக்கூடாது. பிரைஸ்லா. உங்களுக்கு எங்கே போனாலும் மனுஷ தயவு கிடைக்கும், மனுஷ ஒத்தாசை கிடைக்கும். எதை பிடிக்க போகிறோம்? ஆண்டவரே, நீங்கள் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே போனீங்கன்னா நான் இந்த இடத்துக்குலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன் வரேன். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால என்னை நேசிக்கிறவர்களும் எனக்கு உதவி செய்கிறவர்களும் மனுஷ தயவும் எங்களுக்கு இயேசுவின் சிலுவையினால அவர் பட்ட பாடுனால ஏராளமாக தாராளமாக வருகிறது. இப்பொழுது உங்கள் ஜெபம் துரிதமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு யாரையா உதவி செய்ய போறா? நான் தனித்து இருக்கேனையா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுடைய மனவேதனை ஊடாய் அவருக்கு ஏற்கனவே போயிட்டார். ஹோலி ஸ்பிரிட். எப்படி பாருங்க, தேவகுமாரனுங்க, சர்வ வல்லமை உள்ள அப்படி சொன்னால் கோடான கோடி தூதருக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் செய்யலை தெரியுமா? இயேசு கிறிஸ்து இப்படி பரிதவிக்கப்படுற ஒரு நபராக உள்ளே போகலைன்னா உங்களுக்கு எனக்கு வாழ்வு இல்லை. இப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுக்காமல் துக்கத்தோடு அலைகிறோம்,
பரிதபிக்கிறோம், நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறோம். பாருங்கள், காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை, என்னை தேற்றுவதற்காக நான் காத்திருந்தேன் ஒருவரும் சொல்லுங்கள். கர்த்தர் நல்ல வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றுகிற ஊழியக்காரர் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உண்டு, உங்களை தேற்றுவர்களுக்கு உண்டு, உங்களை ஆறுதப்படுத்துவர்கள் உண்டு. உங்கள் ஜெபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்காக என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார், அவர் தேற்றவாளர். பிரேசலா. அப்போ நம்ம இனிமேல் என்ன செஞ்சுக்கூடாது? நெகட்டிவாக என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க யாருக்கு நடந்தது? அல்லேலூயா. அப்போ நமக்கு அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உச்சிதமான தேனினால் உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் நம்மளை போஷிப்பாருங்க. அல்லேலூயா. அவர் கசப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு மதுரத்தை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், இயேசுவின் நாமத்தில் நான் கசப்பை நான் எடுக்க மாட்டேன், மதுரத்தை எடுக்கிறேன். என் கசப்பை கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டபடியால். இப்போ ஜெபம் என்ன? அவர் செஞ்சதை பதில நம்ம எடுக்கணுங்க. பாருங்கள், 26ஆம் வசனம் பாருங்கள். தேவீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார். தேவீர் அடித்தவன் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53:10 பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். கல்வாரி சிலுவையிலே இயேசுவை ரோம சேவர்கள் சிலுவையிலே அடித்தது ஒரு பகுதியாக இருந்தாலும், பிதாவாகி தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு தானே தன்னை என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தபடினால தான் யூதாஸ் காரியத்தினால் காட்டி கொடுக்க முடிஞ்சிச்சு. பரிசே வேதப்பரர்களால் அவரை குற்றம் சாட்ட முடிந்தது, ரோமர்களால் அவரை சிலுவையில் அடைக்கப்பட்டது. இப்போது இந்த காரியம்லாம் ஏன் நடந்ததுன்னா, பிதாவாகி தேவன் சிலுவையிலே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நொறுக்க சித்தமானார். எப்படி நொறுக்குனார் தெரியுங்களா? வியாதினால் நொறுக்குனாருங்க, தலை முத பாதம் வர. அவரை நொறுக்காட்டா உங்கள் சரீரத்திலையும் என் சரீரத்திலையும் சுகம் கிடைக்காது. அவரை தனித்தவராய் விடாவிட்டால் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது? கிடைக்காது. கர்த்தரோ அவரை அப்போ பிதாவாகி தேவன் தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மீது வியாதியை போட்டாருங்க. சாபத்தை அவர் போட்டார், வேதனையை அவர் போட்டார். 800 கோடி ஜனங்களுடைய வியாதிகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் தோல்விகளையும் தன்னுடைய சரீரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்வாழ்வு இருக்குது. பிரைஸ்லாம். இப்போ பதில் என்னன்னா, இது இப்போ நம்ம நினைக்கிறோம், மற்ற புறஜாதிகள் மற்ற மதத்தினர் சொல்லுவாங்க, இயேசுவை அவர் கடவுளா? அவரே பாருங்க, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டேன்னு கேட்குறாரு. பிரைஸ்லாம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம். ஏன் இது அநேக மதவாதிகளுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது, ஏன் இயேசுவை பிதாவாகி தேவன் கைவிட்டார்? பாருங்கள், நம்ம இது நம்ம குட் ஃப்ரைடேக்காக மாத்திரமில்ல, நம்முடைய ஜெபத்துக்குரிய பதிலே இங்கே தான் இருக்குது. 46 வாசிக்கிறேன். 9வது மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்திலே பிதாவாகி தேவனால் ஒரே ஒருவருடைய ஜெபத்தை மட்டும் சிலுவையில் கேட்கல. ஏன் சிலுவையில் கேட்கலன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை மாத்திரம் அன்னைக்கு கேட்டிருந்தார்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவரை கைவிட்டபடினால தான் வேத வசனம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னைய பிதாவாகி தேவன் கைவிடக்கூடாது என்பதற்காக இயேசுவை கல்வாரி சிலுவையில் கைவிட்டார். ஏன்னா அவர் மேலே பாவம் சாபம் தரித்திரம் வேதனையை அவர் அந்த பலியை என்ன செய்யணும்? செலுத்தணும். அல்லேலூயா. அந்த பாருங்க, இன்னொரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத
ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா. ஏன் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவையும் செபதேயாவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். துக்கமடையவும் வியாக்குலனை தாங்க முடியல. நம்ம பாருங்க, சில துக்கம் வரும்போது யாராவது நம்ம கூட பேச மாட்டாங்களா? யார்கிட்டயா நம்ம சொல்ல மாட்டோமா? நமக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? துக்கம். அங்கே 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 வாசித்தோம் சங்கீத புஸ்தகத்தில், என் ஆத்துமா மிகவும் வேதனைப்படுகிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நான் துக்கம் அடைய மாட்டேன். பிரைஸ்லா. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். துக்கம் வரும்போதெல்லாம் சொல்லணும், பொல்லாத பிசாசே, இந்த துக்கத்தை என் சார்பில் என் ஆண்டவர் நான் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஏற்றுக்கொண்டபடியா நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். இதாங்க வியாதி வரும்போது, வறுமை வரும்போது நீங்கள் எதன் அடிப்படையில் போகணும் தெரியுமா? உங்கள் நீதி அல்ல. ஆயக்காரன் சொன்னான், தேவனே என் மேலே கிருபையாரும், உங்கள் பலியினால் நான் கேட்குறேன் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கிது. ஜெபத்துக்கு என்னன்னா, நீங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சீங்க அல்ல, கிறிஸ்து என்ன செய்தார். கிறிஸ்து என்ன செய்தார். இன்றைக்கி நான் நல்வாழ்வு வாழ்கிறேன்னா அது என்னால் அல்ல, ஏன் நீதியால் இல்லை, கிறிஸ்துவினால். இங்கே தாங்க உங்கள் பிசாசு நிறைய நேரங்களில், நீ என்ன நல்லவனா, நீ ரொம்ப பெரிய பரிசுத்தவானா, நீ ரொம்ப ஜெபிக்கிறவனாக்கும், நீ குற்றவாளி, நீ இப்படி செஞ்சுட்டு அப்படி செஞ்சு நீங்கள் சொல்லணும். ஆமாப்பா, நீ சொல்கிற ரைட் தான், ஆனால் நான் எப்படி வாழ்கிறேன் தெரியுமா? அவரால் வாழ்கிறேன். அல்லேலூயா. அவரால் வாழ்கிறேன். ஆண்டவரே என் மேலே கிருபையாய் இரும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைங்க. பிரைஸ்லாம். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, 38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு, இது இது பாருங்க, துக்கத்தில் கடைசி துக்கம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இப்போ மரணம் என்பது என்ன நினைக்கிறீங்க? மனிதனுடைய ஆவி தன்னுடைய சரீரத்தை விட்டு நிரந்தரமாய் பிரிவது ஒரு மரணம். ஆனால் மரணம் என்பதுடைய அடிப்படை என்ன தெரியுமா? நம்ம கவலைப்பட்டாலே அந்த மரணத்துடைய கிளையில் தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மரணம் என்பது கடைசி, அவனுடைய சரீரத்தை விட்டு நிரந்தரமாக பிரிகிறது ஆவி. ஆனால் மரணம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்குதா, அது மரணத்துடைய ஒரு அது என்ன சொல்ல, ஒரு கிளை. நம்ம துக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்தைப்பட்டு, எனக்கு யாருமே இல்லையே, நோய்வாய்ப்பட்டு, பிரச்சனை, இதெல்லாம் கடைசி நடக்க போதானது. அதான் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் ஜீவன் உண்டாயிருக்க. ஜீவனா என்ன அப்படின்னா, ஜீவனா பரலோகம் போய் சேருவது இல்லை, அது கடைசி. இப்போ மரணம்னா என்ன? உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆவி உன் சரீரத்தை விட்டு பிரிந்து நிரந்தரமாய் போவது கடைசி. அதே போல் ஜீவன் பரலோக வாழ்வு அப்படின்னா, நீ கடைசி நீ பரலோகத்துக்கு போக போகிற. ஆனால் இங்கேயே நீ ஒரு நல்வாழ்வு வாழ முடியும். பிரேஸ்லா. அந்த ஜீவன் எப்படி துவங்கும் தெரியுமா? அந்த ஜீவன், அந்த பரலோகம், அந்த ஜீவனுக்கு கீழே இருக்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது ஜீவன். நீங்கள் ஆராதனை வேலையில் எல்லாம் தூக்கி போட்டுட்டு லா 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஜீவன். அல்லேலூயா. உங்கள் வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ்வது ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துவது ஜீவன், சந்தோஷமாக இருப்பது ஜீவன், ஆர்ப்பரிக்கிறது ஜீவன். இது எல்லாவற்றுடைய ஜீவனுடைய கடைசி ஸ்டேஜ் தான் நம்ம பரலோக வாழ்வு. அல்லேலூயா. அப்படி என்றால் மரணம் என்றால் இங்கே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டா. துக்கம் அவருக்கு தெரியும், எப்படிப்பட்ட சிலுவைக்கு நான் போக போகிறேன். அல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் சொல்கிறேங்க. இந்த மரண பயம் வந்துச்சுன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அந்த மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு மரண பயமே இருக்காதுங்க. 100 வயசு வாழ்ந்துட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது சொல்லுவீங்க, நான் இப்போ அழகாக பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏனென்றால் நீங்கள் ஜீவன் இங்கே அனுபவித்து விட்டீர்கள். ஜீவன் என்பது தேவ பிரசன்னத்தை உணர்வது ஜீவன். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைப்படுவது ஜீவன். தீர்க்க தரிசன வார்த்தை திடீர்னு உங்களோடு பேசுறாரு, அது ஒரு ஜீவன். ஜீவன், இதெல்லாம் ஜீவன். அல்லேலூயா.
ஜீவன் இங்கேயே நீங்கள் ஜீவன் அனுபவிக்கிறீங்க. ஆனால் இங்கே பிசாசு என்ன செய்யறான்னா, இங்கேயே நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு பல பிரச்சனை கொடுக்குறான். பிரைஸ்லா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை கெத்செமனேல இயேசு சுமந்திருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த துக்கம் வர முடியாது. இயேசுவின் நாமத்தால் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் மரண பயம் என்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் இந்த துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று ஆவியான சொல்ல, நம்ம வீட்டில் யாராவது நேசிக்கிறவங்க அவங்க இறந்து போயிடுவாங்களோ, பிசாசு பயமுறுத்துவான். இவங்க இறந்துருவாங்களோ, அவங்க இறந்துருவாங்களோ, இவங்க இறந்த பயம், ரொம்ப பயப்படுவோம். என்ன பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வருவாங்க, எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், தூங்காமல். என்னடா இன்னும் ஏன் அப்பா இன்னும் வரல, 6th 7th படிக்கும்போது சொல்கிறேன், நான் இன்னும் ஏன் அப்பா வரல, எல்லாம் தூங்கிடுவாங்க. நானால கதவை திறந்து போய் பஸ் ஸ்டாண்ட், அந்த கொஞ்சம் தூரம் போய் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும், அது வேற போய் நின்றுட்டே இருப்பேன். கடைசி பஸ்ஸில் இறங்கி நடந்து வருவாங்களா, அங்கொன்று பார்த்த உடனே திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்து படுத்துருவேன். நான் பார்த்தது அவருக்கு தெரியாது. ஏதாவது நம்ம நேசிக்கிறவங்களுக்கு குறித்து சில பயம் என்ன செய்தோம், இதெல்லாம் மரண பயம். அவருக்கு எதாவது ஆயிருமோ, எல்லாத்துக்குமே சம்பவிக்கும் பாருங்கள், எல்லாத்துக்குமே நடக்கும். பிள்ளைங்களுக்கு எதாவது ஆயிருமோ, இதெல்லாம் பொய். பேசலாம். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால உங்கள் வலதுக்கிற தலைமை வச்சுங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என்னை குறித்தோ, என் குடும்பத்தை குறித்தோ, என் பிள்ளைகளை குறித்தோ, என் உறவினர்களை குறித்தோ பயப்படுகிற மரண பயமே இயேசுவின் நாமத்தினால என் மனதை விட்டு வெளியே போ. இனி நான் இந்த பயத்திலே வாழ அவசியம் இல்லை. காரணம், கெத்செமனேலே இயேசு எனக்காய் மரண பயத்தை ஏற்றுக்கொண்டபடியா நான் ஜீவனை ஏற்றுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி ரபா ரே ஷாகாலோ ஓ ராகாலா தோ ரபாலா ஓ இயேசுவின் நாமத்தில் போ. ஏவத்துக்குள்ளே இருக்குது பாருங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், என் பிள்ளைங்க வெளியே போனால் வரும்போதும் போகும்போதும் ஜீவன் தொடரும். அல்லேலூயா. நன்மை தொடரும். நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஜெபத்துக்கு அந்த தீர்வு எங்கே இருக்கிறது? சிலுவையில் இந்த வசனத்தை எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த வசனத்தை, ஆண்டவரே நீங்கள் கெத்செமனேல மரண பயத்தை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறாங்க. எபிரியர் 2ஆம் அதிகாரம். எபிரியர் 2ஆம் அதிகாரம். அந்த பயத்திலிருந்து உங்களை ஆண்டு விடுதலை ஆக்குறாருங்க. பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா இருப்பாங்க, 100 கோடிக்கு மேலே 100 வருஷத்துக்கு மேலே வாழ்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கியோடு அந்த பயம் உங்களை விட்டு விலகி ஓடுது. பிரைஸ்லாம். பாருங்கள், எபிரியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே. பார்த்தீங்களா? ஜீவ காலம் எல்லாம் என்ன பயமா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவே நன்றின்னு சொல்லுவோமா? நான் மரண பயத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம். அப்போ பாருங்க, இந்த மரண பயம் எவ்வளோ நாள் தொடர்கிறது? பயப்படாதீங்க. உங்களுக்கு பூர்ண ஆயுசு நாட்கள், உங்கள் குடும்பத்துக்கு பூர்ண ஆயுசு நாட்கள். அல்ல, நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். இப்போ நான் அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்துக்கு அன்னைக்கு பிதாவாகிய தேவன் கெத்செமனேல பதில் கொடுக்கவில்லை. ஏன் பதில் கொடுக்கவில்லை? இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் தேவன் கைவிட்ட நபர் யார் தெரியுமா? இயேசு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலமும் உங்களை நான் கைவிட மாட்டேன். பிரேஸ்லா. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஜெபிக்கிறார். 39ஆவது வசனம். சற்று அப்புறம் போய் மோக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு, உம்முடைய சித்தத்தின்படி ஆக. இப்போ கொஞ்சம் கவனிங்க. என்ன ஜெபம் பண்ணுறான்னா, இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்றால், சிலுவையில் 800 கோடியுடைய பாவத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் எப்படிலாம் கஷ்டப்பட போகிறார். எப்படி இருக்கும் பாருங்க.
இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வியாதியை சுமக்க, நம்ம கொஞ்சம் வியாதியை நம்மளால் சுமக்க முடியல, 800 கோடி வியாதியின் சரீரத்தில் சுமந்திருக்கான நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் வலி வந்தாலும் அனுமதிக்காதீர்கள். ஹல்லேலூயா. அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே 100% தெய்வீகமானவராக இருக்கிறார், அதே நேரத்தில் 100% சரீரத்தில் வந்திருக்கிறார் இந்த பூமியில். ஹல்லேலூயா. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட. இப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரத்தை இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலகத்துக்கு ரட்சிப்பே இல்லை, உலகத்துக்கு விமர்சனமே இல்லை. நம்ம இங்கே வந்து இப்படி உட்கார்ந்துருக்கவே முடியாது. எல்லாத்தையும் பிசாசு எங்கே கொண்டு போயிடுவான்? நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். இப்போ அந்த பாத்திரத்தை நினைச்சு பார்க்கிறார் கிறிஸ்து. ஐயோ, இப்படிப்பட்ட பாத்திரத்தை, அவர் மிக பரிசுத்தமான தேவன், வியாதி இல்லாதவர், ஐஸ்வர்யத்தின் தேவன், வறுமையை, பாவத்தை, சாபத்தை எல்லாம் தான் மேலே அந்த பாத்திரத்தில் சிலுவையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பாத்திரத்தை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்காரு, ஆண்டவரே, பிதாவே, இது கொஞ்சம் நீங்கள் கூடுமானால், ஆகிலும் என் சித்தத்துப்படி அல்ல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி என்றால் அந்த பாத்திரத்தை நமக்காக மீட்பு அடைய ஆபிரகாமோ, மோசேயின் இரத்தமோ, யோசுவாவின் இரத்தமோ, மரியாள் இரத்தமோ அல்ல. அல்லேலூயா. பரிசுத்தமான இரத்தம், ஒரே ஒருவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தில் போகிறார். அப்போது பார்த்தா உடனே அவருக்கு அடுத்த ஜெபத்தை பண்ணும்போது பாருங்க 42, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகி உம்முடைய சித்தத்துப்படி. புரிஞ்சிட்டாரா? அல்லேலூயா. பாருங்க எப்படி பாருங்க, இந்த பாத்திரத்தை கேட்கிறாரு. பிதாவாகி தேவன் காதை அடைத்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. கொடுத்துட்டா உங்க ஜெபமும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. பிரேஸ்லா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அறிந்த உடனே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய, சரிங்க ஆண்டவர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய எத்தனை ஜெபத்துக்கும் பதிலை கொடுப்பதற்காக இயேசுவின் ஜெபத்துக்கு பிதாவாகி தேவன் பதிலை மறுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்க வரும்போது என்ன விசுவாசத்தோடு வரும் தெரியுமா? என் ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், இயேசுவின் ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் எழுதிட்டார், மறுத்து விட்டார். புரிஞ்சிட்டீங்களா? அல்லேலூயா. அதனால தான் என் தேவனே என்னை ஏன் கைவிட்டு? ஆண்டவராக கைவிட்டப்பட்ட ஒரே ஒருவர் கிறிஸ்து மாத்திரமே. அப்படி என்றால் உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் வரணும். என்னையோ என் குடும்பத்தையோ என் சந்ததியோ ஆண்டவர் ஒரு காலமும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். பிசாசு சொல்லுவான், இல்லை நீ இப்படி செஞ்ச, நீ அப்படி செஞ்ச, அதனால ஆண்டவர் உன்னை நேசிக்கல, உன்னை கைவிட்டுருவாரு, அதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, அதனால இந்த பிரச்சனை. நோ நோ நோ. சத்தியத்தை அறிவிக்க சத்தியம். நீங்கள் அவனை பார்த்து சொல்லணும், கர்த்தர் என்னை ஒரு காலமும் கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றாரே. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ ஏன் என் ஜெபத்துக்கு என்னை ஏன் ஆண்டவர் கைவிட மாட்டார்? பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில் கைவிட்டார், ஆகிய என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிதாவாகி தேவன் கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நோன்னு சொன்னார். உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் எஸ் 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 சொல்லுவா. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துமா இயேசுவின் நாமத்தினால. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எவைகளை கேட்பீங்களோ அவைகள் எல்லாம் நெஞ்சுவீங்க. அவைகள் எல்லாம் எப்படி, எத்தனை ஜெபம் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. இந்த வசனம் நமக்கு அனைவருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். நீங்க 100 தடவை கேட்டாலும் 100 தடவை செவியை சாய்ப்பார். அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி எப்படி சாய்ப்பாரா? எஸ் எஸ் சொல்லு மகனே. ஏனென்றால் அவருடைய சொந்த குமாரனுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ என்ன, நீ நல்லாவா இருக்க, உன் ஜெபத்தை எப்படி ஆண்டவர் நோ பிசாசே, என் ஜெபத்தை என் நீதினால் அல்ல, கிறிஸ்துவினால் என் ஜெபம் கேட்கப்படும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது
நீங்கள் கேளுங்க, நான் நல்லா மூடு இருந்தால் கொஞ்சம் பதில் கொடுப்பேன். சில பேர் இப்போ நம்ம சில உதவி யார்கிட்ட கேட்குறோன்னா, சில நல்ல மூடில் ஒரு தடவை அன்றைக்கி கேட்டீங்க, கொடுத்தேன், அதுக்காண்டி ஐயா இதே என்ன சொல்லுவாங்க வேலையா? அப்படி இல்லைங்க. நம்ம அப்பா சொல்லுவார், நீ எத்தனை தடவை என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் உனக்கு பதிலை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது உன்னை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. அப்படின்னா நீங்கள் ஜெபிக்க இன்று முதல் எப்படி தீர்மானம் எடுக்கலாம்? என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது தட்டுங்கள், தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் எப்பயாவது, சில 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 மதவாதிகள் பிரசவம் பண்ணுவாங்க. சில ஜெபத்துக்கு எஸ் சொல்லுவார், சில ஜெபத்துக்கு நோன் சொல்லுவார், சில ஜெபத்துக்கு அமைதி வெயிட் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று புரிந்துங்க, காலதாமதம் வந்தாலும் நீங்கள் ஒன்று சொல்லணும், என் ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு பதிலை கொடுக்கிறவர். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுங்க அப்பொழுது கண்டடைவீங்க. அப்படி சொல்லிட்டு தான் கீழே ஒரு ஓமை சொல்ல, நம்ம தெரிஞ்சதை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏனென்றால் உங்களிடத்தில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெபம் என்றால் அப்பா பிள்ளை என்ற உறவு. நல்லா கீழே வாசிங்க. உங்கள் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகியால் பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா, உங்கள் அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தீமையான குடும்ப கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நன்மையானவைகளே கொடுப்பார். பக்கத்தை கைப்பிடிச்சு ஓங்கி சொல்லுங்க, நன்மையே கொடுப்பார். கவலைப்படாதீங்க, தூங்காமல் உச்சாம செய்தியை கேளுங்க, நிமிர்ந்து நில்லுங்க, கொட்டாயை விடாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் தகப்பன் நன்மை மாத்திரமே கொடுக்கிறவா. பாருங்க என்ன போட்டிருக்குது. அப்போ ஜெபம் என்றால் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கிறது. தகப்பன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். தகப்பன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அப்பம், மீன், முட்டை, எவ்வளோ இல்லை. அப்போ ஆண்டவர் எப்பயும் பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவரி நல்லவரும் அப்படின்னா நான் அவரோட பிள்ளை. அப்போ ஜெபத்துக்குடைய முதல் அடிப்படை என்னென்னா, நான் அவரோட பிள்ளை, அவர் எனக்கு அப்பா, அவ்வளோதாங்க. பிரேஸ்லா. நான் கேட்க வேத வசனம் சொல்கிறது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி எந்திரிச்சு நிற்போமா? அதிக நிச்சயம். என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது அதிக. எதன் அடிப்படையில் பதில் கொடுப்பார்? ஆமே. இன்னும் ஜபத்தின் அடிப்படையில் பதில் கொடுப்பார். சூப்பர். இன்னும் சிலுவையின் அடிப்படையில். அல்லேலூயா. இயேசுவின் காயத்தின் அடிப்படையில், அவருடைய மரணத்தின் அடிப்படையில். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதன் அடிப்படையில் உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்? அவர் துக்கத்தை சுமந்ததினால் என் துக்கம் சந்தோஷமாக மாறும். எதன் அடிப்படையில் என் வியாதி சுகமாகும்? அவர் என் சரீரத்தில் வியாதியை சுமந்ததினால் நான் சுகமாவேன். புரிஞ்சுட்டீங்களா? என் ஆத்மா மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். என் ஜபம், என் வாழ்க்கை எப்படின்னா, என் ஆத்மா மிகவும் களிக்கு வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து என் ஆத்மா மிகவும் களிக்கிறது. அப்போ நம்ம தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கணும்? பிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் காயங்களால் நான் வருகிறேன். எதுக்காக நம்ம திருவந்து வாரந்தோறும் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உங்கள் சிலுவையை உயர்த்துகிறோம், உங்கள் ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்கள் காயங்களை உயர்த்துகிறோம். அப்போ நீங்கள் எடுக்கணும். அவர் சம்பாதிச்சு வச்சதை நீங்கள் விசுவாசித்து என்ன செய்யணும்? எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். உங்களுடைய வாய் முக்கியம், உங்கள் மனசு முக்கியம். இப்போ உங்கள் ஜெபத்துக்கு நோ சொல்லுவாரா, எஸ் சொல்லுவாரா? எஸ்.
எத்தனை முறை ஜெபிச்சாலும் அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. விசுவாசத்தை எவைகள் கேட்பீங்களோ அவைகள்லாம் பெறுவீர்கள். கண்களை முடிச்சோம். பரிசுத்தமுள்ள நல்ல பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கொடுப்பதற்காக உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள் மூலமாக நாங்கள் இன்று முதல் எங்கள் ஜெபத்துக்கு அனைத்துக்கும் தீவிரமாய் பதில் கிடைக்கும் ஆண்டவரே. நாங்கள் நன்மையை கொடுக்குற அப்பா கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்குற அனைத்து ஜெபத்துக்கும் எங்களுக்கு பதில் உண்டு. காரணம் எங்கள் நீதியால் அல்ல, இயேசுவின் காயங்களால், இயேசுவின் மரணத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் உயிர்த்ததினால் எங்களுக்கு பதில் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம், பதிலுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவரும் அவர் எனக்கு நன்மை செய்கிறவருமாக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிறார். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று முதல் உங்களுடைய ஜெபம் அனைத்துக்கும் பதில் உண்டு. நம்ம அப்படியே திருவந்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒரு பாடலை பாடும்போது